ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம லேஸ் வைப்போம் இல்லையா, ஆல்ரெடி இப்படி ஒரு லைன் அடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்படியே தைச்சோம்னா, இப்படியே தைச்சிட்டே போனோம்னா என்ன ஆகும்னா, இப்படியே தான் பிறண்ட மாதிரிக்கு நிற்கும். நம்ம தைக்கும்போது நம்ம ஒரு விரலால் இந்த ஷேப் கொடுத்து அழுத்தி பிடிச்சி தைச்சோம்னா அது வந்து ரொம்ப நல்லா நிற்கும். இப்படி தைச்சிட்டு வரும்போது நம்ம இப்படியே வந்து விட்டுக்கிட்டே வரக்கூடாது. நம்ம இப்படி தைச்சிட்டே வரோம் பார்த்திங்களா, இப்படியே விடக்கூடாது. இந்த போஸ் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இப்படி நிமித்தி வச்சுட்டு இந்த ஷேப்க்கு இந்த நெக்கை இப்படி அமுத்தி இப்படி இந்த ஷேப் நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த ஷேப் கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் வந்து இந்த மிஷின் போகிற போக்கிலே சும்மா நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இப்படி அடிச்சு விட்டிங்கன்னா இந்த இடம் வந்து சுருக்கலாக இருக்கும், இந்த பெண்டு வந்து கிடைக்காது. இது இப்படி இந்த ஷேப் இப்படி திருப்பி இந்த விரல் வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு தான் தைக்கணும். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால நான் இந்த விரலில் அமுத்தி பிடிச்சிட்ருக்கேன். இல்லைனா லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் இந்த ஷேப் இப்படி வளைச்சி விட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த லேஸோட இந்த ஓரத்தை வந்து நீங்கள் இந்த ஷேப் தகுந்த மாதிரி அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், அந்த ஷேப் அப்படியே நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா துணி வந்து தைச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி இப்படி தூக்கிட்டு தான் நிற்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து லேஸ் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் சைடு லேஸ் வைக்கிறதே அவாய்ட் பண்ணிடுங்க. பைப்பிங் அந்த மாதிரி கொடுங்க. இல்லைனா லேஸ் வைக்கிறதுனா ஒரு 1/4 இன்ச் தள்ளி அந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா லேஸ் வைக்கும்போது நம்ம அந்த ரவுண்டு ஷேப் வந்து அந்த அளவுக்கு ரவுண்டாக வராது, கொஞ்சம் லைட்டாக ஷேப் கம்மியாக தான் கிடைக்கும். வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். அதனால் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு வச்சிங்கன்னா அந்த ஷேப் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.